சுடர் நேயர்களுக்கு வணக்கம். தெற்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள ஃபாராஃபீல்டு விமான நிலையத்தில் ஒரு சிறிய ரக விமானம் ஓடுபாதையில் விழுந்து நொறுங்கியுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் 2 உயிரிழந்துள்ளதாகவும் 10 பேர் காயமடைந்துள்ளதாகவும் உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. விபத்திற்கு பிறகு விமானத்தில் தீப்பிடித்ததாகவும் தற்போது தீ அணைக்கப்பட்டுவிட்டதாகவும் வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் விபத்து காரணமாக விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்த ஆஸ்திரேலிய போக்குவரத்து பாதுகாப்பு பணியகம் சிறப்பு விசாரணையொன்றை தொடங்கியுள்ளது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே மோதல் மீண்டும் ஏற்படுவதற்கு எதிரான தனது அழைப்பை சீனா புதன்கிழமை மீண்டும் வலியுறுத்தியதுடன் பதற்றம் அதிகரிப்பது உலக பொருளாதாரத்தில் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் எச்சரித்தது. மத்திய கிழக்கில் நிலவும் சூழல் ஏற்கனவே உலகளாவிய எரிசக்தி சந்தைகளை சீர்குலைத்து பல நாடுகளில் விநியோக பற்றாக்குறை மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு வழிவகுத்துள்ளது என்று சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின்ஜியான் கூறினார். போரின் தீ மீண்டும் பற்றிக்கொள்வதை தவிர்க்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வதே முக்கியம் என்று பெய்ஜிங்கில் செய்தியாளர்களிடம் கூறிய லின் தொடர்ச்சியான ஸ்திரத்தன்மையின்மை மற்றும் பரந்த பிராந்திய கொந்தளிப்பை தூண்டி உலக பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் என்றும் எச்சரித்தார். மேலும் நிலையான சர்வதேச தொழில்துறை மற்றும் விநியோக சங்கிலிகளை பாதுகாக்கும் அதே வேளையில் அனைத்து தரப்பினருடனும் தொடர்புகளை பேணி ராஜதந்திர ரீதியாக தொடர்ந்து ஈடுபடுவதாகவும் சீனா உறுதியளித்தது. 1500 கிலோமீட்டர் தூரம் சென்று இலக்குகளை துல்லியமாக தாக்கும் ட்ரோன்களை உக்ரைன் தனது சொந்த முயற்சியில் உருவாக்கியுள்ளது. இந்த ட்ரோன்களை கொண்டு ரஷ்யாவின் எண்ணெய் ஆலைகளை தாக்கி வருவதால் ரஷ்யாவிற்கு புதிய சிக்கல் எழுந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2 வாரங்களில் ரஷ்யாவின் பல எண்ணெய் ஆலைகளை குறிவைத்து உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது. துல்லியமான தாக்குதல் நடத்தியதற்காக உக்ரைன் பாதுகாப்பு படைக்கு ஜெலன்ஸ்கி நன்றி தெரிவித்துள்ளார். தற்போது 1500 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்குதல் நடத்தும் ட்ரோன்களை பயன்படுத்தி வருகின்றோம். இந்த தூரம் இன்னும் நீடிக்கும் வகையில் தொடரும் என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வழங்கிய விருந்தில் இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் குறித்து அவர் தெரிவித்த அரசியல் கருத்துக்கள் சர்வதேச அளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. அமெரிக்காவின் 250ஆம் ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் தற்போது அமெரிக்காவிற்கு அரசுமுறை பயணம் ஒன்றை மேற்கொண்டார். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் மன்னர் உரையாற்றினார். அப்போது அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே நிலவி வரும் போர் சூழல் மற்றும் பிரச்சினை குறித்தும் எந்த கருத்தையும் தெரிவிக்காமல் அவர் தவிர்த்தார். இதன் பின்னர் வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்ப் அளித்த இரவு விருந்தில் 600க்கும் மேற்பட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர். இந்த விருந்தின் போது பேசிய அதிபர் ட்ரம்ப் இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டார்மரின் வெளியுறவு கொள்கையை விமர்சித்ததுடன் மன்னர் சார்லஸை அரசியல் விவாதத்தில் வம்புகளுக்கும் வகையில் பேசியுள்ளார். அப்போது அவர் கூறுகையில், மேற்காசியாவில் இராணுவ ரீதியாக எதிரிகளை வீழ்த்திவிட்டோம். அந்த எதிரி நாடுகள் அணு ஆயுதம் வைத்திருப்பதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இதற்கு நேரடியாக பதிலளிக்காத மன்னர் சார்லஸ் நேட்டோ அமைப்பு மற்றும் உக்ரைன் நாட்டிற்கு ஆதரவளிப்பது மிகவும் அவசியமானது என்று மற்றும் கூறிவிட்டு தனது வியூகம் சார்ந்த நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தினார். மன்னர் சார்லஸ் ட்ரம்ப் இடையே நடந்த பேச்சுக்கள் இன்று சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாட்டால் பாகிஸ்தானில் பொதுமக்கள் பலூன்களில் சமையல் எரிவாயுவை வாங்கி செல்கின்றனர். ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்கா இடையேயான போரில் போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் ஹார்முஸ் நீரிணை சுமார் 2 மாத காலமாக முடக்கப்பட்டுள்ளது. உலகின் 20% எண்ணெய் போக்குவரத்து இந்த பாதை வழியே நடைபெறுவதால் உலகின் பல்வேறு நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு கடும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இருப்பினும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக கராச்சி மக்கள் பிளாஸ்டிக் பலூன்களில் சமையல் எரிவாயுவை நிரப்பி தற்காலிகமாக சேமிக்கின்றனர். இந்த பலூன்கள் உள்ளூர் சந்தைகளில் சுமார் ₹1000 முதல் ₹1500 வரை கிடைக்கும். குறிப்பாக அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதிகளில் சிறிய உராய்வு வெப்ப வெளிப்பாடு அல்லது ஒரு தீப்பொறி கூட வெடிப்பை துண்டாக்கக்கூடும் என்று ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். வீடுகளுக்குள் இதுபோன்ற தற்காலிக சேமிப்பு அமைப்புகள் இருப்பது தீ விபத்துகள் குறித்த அச்சத்தை அதிகரித்துள்ளதுடன் அதிகாரிகள் உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். ஹார்முஸ் முடக்கம் காரணமாக இணைய இணைப்பும் பாதிக்கப்படும் அபாயம் காணப்படுகின்றது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்கா இடையான போரில் ஹார்முஸ் நீரிணை முடக்கப்பட்டுள்ளது. உலகின் 20% எண்ணெய் போக்குவரத்து இந்த பாதை வழியே நடைபெறுவதால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்ததோடு
உலகின் பல்வேறு நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு கடும் பாதிப்பு ஏற்படுத்தியது. ஆனால் இந்த நீரிணை வழியாக எரிபொருள் விநியோகம் மட்டும் இடம்பெறுவதில்லை. மாறாக டிஜிட்டல் உலகிற்கு முக்கிய ஆதாரமான கடலடி கேபிள்களும் இந்த பாதை வழியே செல்கின்றன. சமீபத்தில் இந்த கேபிள்கள் தற்செயலான அல்லது வேண்டுமென்றே செய்யப்படும் செயல்களால் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவை. பல முக்கிய கேபிள்களுக்கு ஒரே நேரத்தில் சேதம் ஏற்பட்டால் அது பாரசீக வளைகுடா முழுவதும் பாதிப்பு ஏற்படுத்தும் என ஈரானின் IRGC எச்சரித்துள்ளது. சேதமடைந்த கேபிள்கள் இணையவேகம் குறைதல் அல்லது செயலிழப்புகள், மின்வணிக இடையூறுகள், தாமதமான நிதி பரிவர்த்தனைகள் ஆகிய விளைவுகளை ஏற்படுத்தும். மேலும் இந்தியா மற்றும் இலங்கையை வளைகுடா நாடுகள், சூடான் மற்றும் எகிப்துடன் இணைக்கும் ஃபால்கன் நெட்வொர்க், கல்ஃப் பிரிட்ஜ் சர்வதேச கேபிள் அமைப்பு ஆகியவையும் காணப்படுகின்றன. ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா தங்கள் பொருளாதாரங்களை எண்ணெய் சார்ந்த நிலையிலிருந்து மாற்றி செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் உட்கட்டமைப்பில் பில்லியன் கணக்கான டாலர்களை முதலீடு செய்து வருகின்றன. இந்த சூழலில் கேபிள்களில் பாதிப்பு ஏற்பட்டால் போர் மற்றும் கண்ணிவெடிகளின் இருப்பு காரணமாக கப்பல்கள் பழுது நீக்க செல்வதும் சிக்கலான விடயமாக காணப்படும். ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருந்தால் ஒட்டுமொத்த உலகமும் பணிய கைதியாகிவிடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். போருக்கு தீர்வு காண தெரிவித்துள்ள சமீபத்திய முன்மொழிவில் அணுசக்தி விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தையை தள்ளி வைத்துவிட்டு ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக திறக்க முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று ஈரான் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்நிலையில் ஈரான் நாட்டிடம் அணு ஆயுதங்கள் இருந்திருந்தால் ஒட்டுமொத்த உலகில் பணிய கைதியாகிவிடும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறி வருகின்றார். ஈரானிடம் அணு ஆயுதம் இருந்தால் ஒட்டுமொத்த உலகமும் பணிய கைதிகளாக பிடிக்கப்பட்டுவிடும் என்று ட்ரம்ப் ஒரு சோசியல் மீடியா போஸ்டிலேயே குறிப்பிட்டுள்ளார். ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதை தடுப்பதற்காக அந்நாட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள், கடற்படை முற்றுகைகள், இராணுவ நடவடிக்கைகள், தீவிரமான பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகளின் பின்னணியில் குறித்து இந்த கருத்தை அமெரிக்க அதிபர் கூறியிருக்கின்றார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் போரை விமர்சித்த ஜெர்மனி அதிபர் ஃபிரெட்ரிக் மெர்ஸை டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக சாடியுள்ளார். இதனிடையே ஈரானுக்கு எதிரான தற்போதைய அமெரிக்க இஸ்ரேலிய போர் கச்சா எண்ணெய் விலைகளை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்த்தியுள்ளது. போர் தொடங்கியதிலிருந்து இந்த மோதலில் நேரடியாக பங்கேற்க மறுப்பது அல்லது ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க உதவ மறுப்பது தொடர்பாக ஐரோப்பிய நட்பு நாடுகளை பற்றி ட்ரம்ப் குறை கூறி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் அசாம், கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்கள் நடைபெறும் 2026 சட்டமன்ற தேர்தல் இந்தியாவின் மிக முக்கியமான அரசியல் நிகழ்வுகளில் ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. லட்சக்கணக்கான வாக்காளர்கள் பங்கேற்பதால் இந்திய தேர்தல் ஆணையம் இறுதி முடிவு வெளியாகும் திகதி மற்றும் வாக்கு எண்ணும் செயல்முறை உள்ளிட்ட வாக்குப்பதிவு மற்றும் வாக்கு எண்ணிக்கைக்கான ஆதாரப்பூர்வ கால அட்டவணையை வெளியிட்டுள்ளது. மேலும் முடிவுகள் நாள் முழுவதும் படிப்படியாக அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் ஒரு கட்டமைக்கப்பட்ட வாக்கு எண்ணிக்கை செயல்முறையை பின்பற்றுகின்றது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் திறக்கப்படும். தபால் வாக்குகள் முதலில் எண்ணப்படும். ஒவ்வொரு தொகுதிக்கும் சுற்றுவாரியான வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். வாக்கு எண்ணிக்கையின் போது அதன் நிலவரங்கள் தொடர்ந்தும் புதுப்பிக்கப்படும். அனைத்து சுற்றுகளும் முடிந்த பிறகு இறுதி முடிவுகள் அறிவிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. காலை தாமதமாக அல்லது பிற்பகலின் ஆரம்பத்திலோ தெளிவான தடயங்கள் வெளிப்பட தொடங்கும். பெரும்பாலான தொகுதிகளின் முடிவுகள் மாலைக்குள் தீர்மானிக்கப்பட்டுவிடும் என்று கூறப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வ முடிவுகளை இந்திய தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் https results.eci.government.lk-இல் பார்வையிடலாம் எனவும், மேலும் நெருக்கமான போட்டி முடிவுகளுக்கு சில சமயங்களில் மறுவாக்கு எண்ணிக்கை தேவைப்படலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது.